இலங்கையிலே நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பிலான சர்ச்சைக்கு மத்தியில் பிரதம நீதியரசர் பதவி விலக வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். நீதிபதிகளின் வயதை அதிகரிப்பது தொடர்பிலான விடயத்துக்கு மக்கள் கருத்து கணிப்பொன்றுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி 1.5 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதியின் முன்னாள் அமைப்பாளர் சரித் அபேசிங்க மீண்டும் பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் மீண்டும் விளக்கமறில் வைக்கப்பட்டார். விரிவான தகவல்களை வழங்குகின்ற 360 பிரீஃபுடன் இணைந்திருக்கின்றீர்கள். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் 28ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளை நாங்கள் தற்போது பார்ப்போம். இலங்கையிலே மிக முக்கியமாக நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்ற வயதை அதிகரிப்பது தொடர்பிலான சர்ச்சை நீடித்துக் கொண்டு செல்கின்றது. அரசாங்கம் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே இந்த விடயம் சம்பந்தமாக அரசாங்கம் தெளிவான விளக்கத்தை வழங்கியது. நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவும் இன்றைய அமைச்சரவை தீர்மானம் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டு விளக்கம் அளித்திருந்தார். இது எவ்வாறு இடம்பெறுகின்றது என்பதனை நீதி அமைச்சர் விளக்கம் அளித்திருந்தார். குறிப்பாக இப்பொழுது உயர் நீதிமன்றம் அதே போன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மாத்திரம் இந்த விடயத்தினை கொண்டு வரவில்லை என்றும் நாட்டில் இருக்கின்ற அனைத்து நீதிமன்றங்களுக்கும் இந்த விடயம் அமுலாகுவதாகவும், அதாவது மாவட்ட நீதிமன்றம் நீதவான் நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்ற வயதை அதிகரிப்பதற்கான விடயம் உள்வாங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதன் காரணமாக எவரும் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நீதி அமைச்சர் கூறுகின்றார். தனியாக உயர் நீதிமன்றம் அடுத்தது மேன்முறை நீதிமன்றங்களுடைய நீதியரசர்களுடைய வயதை அதிகரிப்பதற்கு மாத்திரம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு புறம்பாக அனைத்து நீதிமன்றங்களிலும் நீதிபதிகளுடைய வயதை அதிகரிப்பதற்குத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கின்றார். அதாவது உயர் நீதிமன்றம் மற்றும் கோர்ட் ஆஃப் அப்பீலினுடைய நீதியரசர்களுடைய வயதை அதிகரிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றுக்கு செல்ல வேண்டும். மற்றைய நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளின் வயதை அதிகரிப்பதற்காக பாராளுமன்றத்திலே அது சார்ந்த சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் அமைச்சர் கூறுகின்றார். இந்த விடயம் சம்பந்தமாக அமைச்சர் மேலும் விளக்கம் அளிக்கின்ற பொழுது 1978ஆம் ஆண்டுக்கு பின்னர் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது திருத்தி அமைக்கப்படவில்லை என்று அமைச்சர் கூறினார். சர்வதேச நாடுகளை பொறுத்த மட்டிலே 70 வயது வரையும் நீதிபதிகள் கடமையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே முதிர்ச்சி அடைந்த திறமையான அனுபவமுள்ள நீதிபதிகள் தற்போது தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போது இடம்பெறுகின்ற வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்காக முதிர்ச்சியான அனுபவமுள்ள நீதிபதிகள் தேவை. அதன் காரணமாகவே அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக நீதி அமைச்சர் குறிப்பிட்டார். நீதி அமைச்சருக்கு வந்த சில கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் அவர் இங்கு தெளிவுபடுத்தியிருந்தார். குறிப்பாக இந்த நீதிபதிகளின் வயதை அதிகரிப்பது தொடர்பாக சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று நீதிபதிகள் சிலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அவர்களுடைய சங்கமும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக நீதி அமைச்சர் கூறுகின்றார். நீதிபதிகள் சங்கத்தினிலே 65 உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட ஒரு கடிதத்தை நீதி அமைச்சரிடம் கையளித்திருக்கின்றார். ஆனால் நீதி அமைச்சர் இந்த விடயம் சம்பந்தமாக தெளிவுபடுத்துகின்ற பொழுது நீதிபதிகள் சங்கத்திலே மொத்தமாக 294 நீதிபதிகளும் அதே போன்று மேல் நீதிமன்றத்திலே 94 நீதிபதிகளும் அடங்கலாக 368 நீதிபதிகள் இருக்கின்றார்கள். அவர்களிலே 65 பேர் மாத்திரம்தான் இதிலே கையொப்பமிட்டிருப்பதாக நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அதிலும் ஒரு பிரிவு காணப்படுவதாகத்தான் நீதி அமைச்சர் தெரிவிக்கின்றார். அதே போன்று சட்டத்தரணிகள் சங்கத்தை பொறுத்த மட்டிலே 2016ஆம் ஆண்டு சட்டத்தரணிகள் சங்கம் இந்த நீதிபதிகளுடைய வயதை ஓய்வு பெறுகின்ற வயதை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதாக நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று ரவுஃப் ஹக்கீம் நீதி அமைச்சராக இருக்கின்ற பொழுது 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பாராளுமன்ற உபகுழு நியமிக்கப்பட்டு நீதிபதிகளுடைய வயதை அதிகரிப்பது ஓய்வு பெறுகின்ற வயதை அதிகரிப்பது தொடர்பிலான பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டதாக நீதி அமைச்சர் தெரிவிக்கின்றார். ஆகவே இந்த அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டு குறிப்பாக வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும். அதே போன்று நீதிமன்ற கட்டமைப்பில் இருக்கின்ற சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். நீதிமன்றங்களை அதிகரிக்க வேண்டும். இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக வைத்துதான் நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்ததாக நீதி அமைச்சர் இங்கு தெளிவுபடுத்தியிருந்தார். அதே போன்று இந்த ஊடக சந்திப்பிலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுது அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் ஹர்ஷன டாக்டர் நலின் ஜாதிச குறிப்பிடுகின்ற பொழுது இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு பெறுகின்ற வயதை அதிகரிப்பதற்கு மக்கள் கருத்து கணிப்பொன்றுக்கு செல்ல வேண்டுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்திருந்தார். நீதிபதிகளுடைய
ஓய்வு பெறுகின்ற வயதை அதிகரிப்பது சம்பந்தப்பட்ட விடயத்திலே மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அமைச்சர் கூறியிருந்தார். எமது அரசியல் அமைப்பிலே ஒரு மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த விடயங்களுக்குத்தான் செல்ல வேண்டும். ஆனால் நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்ற வயதை அதிகரிப்பது அல்லது நாட்டிலே நீதிமன்றங்களை அதிகரிப்பது தொடர்பான விடயத்துக்கு மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் இந்த ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார். இது இவ்வாறாக இருக்கும் பொழுது இன்று ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான எதிர்க்கட்சியினர் ஒரு ஊடக சந்திப்பை நடாத்திருந்தார்கள். அதிலே பாராளுமன்ற ஜெயஸ்ரீ ஜெயசேகரவும் கலந்து கொண்டிருந்தார். இந்த ஊடக சந்திப்பிலே மிக முக்கியமான விடயமாக அமைந்த விடயம் என்னவென்று சொன்னால், இப்போது இந்த விடயம், அதாவது நீதிபதிகளுடைய வயதை ஓய்வு பெறுகின்ற வயதை அதிகரிப்பது தொடர்பிலான விடயம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் இது நீதிமன்றத்துக்கு செல்லுமாக இருந்தால் அதனை உயர்நீதிமன்றம் தான் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். உயர்நீதிமன்றத்தால் இது தொடர்பான விசாரணை இடம்பெறும். ஆகவே உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதியரசர்கள் எவ்வாறு அவர்கள் சார்ந்த விடயத்தில் விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் என்ற கேள்வியைத்தான் எதிர்க்கட்சியினர் தற்போது எழுப்புகின்றார்கள். ஆகவே தற்போது இருக்கின்ற பிரதம நீதியரசர் இது சம்பந்தப்பட்ட விடயம் உயர்நீதிமன்றத்துக்கு வருவதனால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற விடயத்தினை பாராளுமன்ற ஜெயஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாகவும் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே கேட்டபோது நீதி அமைச்சர் இதற்கு பதில் வழங்கியிருந்தார். ஆகவே டிசம்பர் மாதத்துக்கு முன்னர் இதனை டிசம்பர் மாதத்துக்கு பின்னர் இதனை செய்யுமாறு சிலர் கோரிக்கை விடுப்பதாக கூறியிருந்த பொழுது அமைச்சர் கூறியிருந்தார், நாங்கள் ஒருவரை இலக்காக வைத்து இந்த விடயத்தினை மேற்கொள்ளவில்லை. அதாவது தற்போது இருக்கின்ற பிரதம நீதியரசர் ஓய்வு பெற்றதன் பின்னர் இதனை செய்யுமாறு சிலர் கோரிக்கை விடுப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அவ்வாறு ஒருவரை இலக்க வைத்து இதனை செய்யவில்லை என்றும் ஒட்டுமொத்த நீதிமன்ற கட்டமைப்பு அடிப்படையாக வைத்துதான் இந்த திருத்தத்தை மேற்கொள்வதாக அரசாங்கம் தற்போது கூறுகின்றது. அது அவ்வாறாக இருக்கும் பொழுது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் ரஜீவ் அமர சூரிய இது சம்பந்தமாக கருத்து வெளியிடுகின்ற பொழுது இது சம்பந்தமாக இந்த திருத்தத்தை மேற்கொள்வதற்காக மக்கள் கருத்து கணிப்பொன்றுக்கு செல்ல வேண்டும் என்ற விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அரசாங்கம் அவ்வாறு மக்கள் கருத்து கணிப்பொன்றுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் தெளிவாக கூறுகின்றது. இதுதான் இன்றைய இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது அதிகரிப்பது தொடர்பிலான விடயத்திலே இடம்பெற்ற விடயங்கள். அதற்கு அடுத்ததாக பல இடங்களிலே எதிர்க்கட்சிகள், சிவில் அமைப்புகள் நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டாம் என்று ஊடக சந்திப்புகள் நடாத்தியிருந்தார்கள், எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அனைத்து விடயங்களுக்கு மத்தியில் அரசாங்கம் தெளிவாக கூறுகின்றது, நாங்கள் யாரையும் இலக்கு வைத்து இந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை, ஒட்டுமொத்த நீதிமன்ற கட்டமைப்பையும் அடிப்படையாக வைத்து இந்த தீர்மானத்தை எடுப்பதாக அரசாங்கம் கூறுகின்றது. ஏனென்றால் தற்போது இருக்கின்ற வழக்குகளை விசாரணைக்குட்படுத்தி அதனை நிறைவு கொண்டு வர வேண்டும் நோக்கத்தில் இதை செய்வதாக அரசாங்கம் தெளிவாக கூறுகின்றது. இதுதான் இன்றைய இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது அதிகரிப்பது தொடர்பிலான செய்திகள். அதே போன்று இன்று மிக முக்கியமான மற்றொரு செய்தி பதிவாக இருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு 1.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இது சம்பந்தமாக நான் ஒரு தெளிவான ஒரு வீடியோவை உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இந்த சம்பவத்தினுடைய பின்புலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பண்டாரவளையிலே பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி பயணித்த ஒரு ஜீப் வண்டியை போலீஸ் ஜீப் ஒன்று ஓவர்டேக் பண்ணியிருக்கின்றது. அதன் பின்னர் இந்த இரண்டு தரப்பினருக்கும் இடையில் ஒரு முறுகல் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி பயணித்த வாகனம் அந்த குறித்த போலீஸ் ஜீப் வண்டிக்கு முன்னால் சென்று அவர்களை குறுக்காக நிறுத்தி இது சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவர்கள் ஒரு மோதல் நிலைமை உருவாகி இருக்கின்றது. அதன் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட குழுவினர் இந்த போலீஸ் ஜீப் வண்டியில் இருந்த போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்தியதாகவும் மரண அச்சுறுத்தி விடுத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்று பதுல்லை மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அதாவது பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான 4 குற்றச்சாட்டுகள், இடையூறு விளைவித்தமை, காயம் ஏற்படுத்தியமை, மரண அச்சுறுத்தி விடுத்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் பாராளுமன்ற சமிந்த விஜயசிறிக்கு 1.5 வருடங்கள் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. அதே போன்று முதலாவது சந்தேக நபராக இருந்த அந்த ஜீப்பனுடைய சாரதி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகத்தான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அதே போன்று அடுத்த சந்தேக நபருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மற்றொரு முக்கியமான விடயமாக அமைந்துதான் எங்களுக்கு தெரியும், கைது செய்யப்பட்டிருந்த ரகித ராஜபக்ச அதே போன்று சரித் அபேசிங்க ஆகியோருக்கு பிணை வழங்குவதற்கு இந்த நீதிமன்றம் தீர்மானித்தது. இந்த விடயத்தினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஹரக்கட்டாவுடைய விடயத்திலே அவரை பூச சிறைச்சாலை தவிர்ந்த வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்காகவும் அவர் கொலை செய்யப்படாமல் தடுப்பதற்காகவும் ஹரக்கட்டாவினுடைய மனைவிக்கும் இவர்களுக்கும் இடையில் தான் இந்த டீல் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது முதலாவதாக 50 கோடி ரூபாய் வழங்குவதாக இவர்கள் பேசியிருக்கின்றார்கள். பின்னர் அதனை 30 கோடிக்கு குறைத்திருக்கின்றார்கள்.
அதற்கு ஒரு அட்வான்ஸாக 12 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் விஜயதாச ராஜபக்சனுடைய மகன் ரகித ராஜபக்ச, அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி முன்னாள் அமைப்பாளர் சரித் அபேசிங்க ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது இவர்களுக்கு இன்று பிணை வழங்குவதற்கு நீதிமன்றம் தீர்மானித்தது. ஆனால் சரித் அபேசிங்க பிணை நிபந்தனைகளை சரியாக நிறைவேற்றாமையின் காரணமாக மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. இதுவாறாக இருக்கும் பொழுது ஜனாதிபதி ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், நாட்டிலே ஜனாதிபதி மாளிகைகள் பல இடங்களில் காணப்படுகின்றன. அந்த ஜனாதிபதி மாளிகைகள் மிகவும் வசதியான ஜனாதிபதி மாளிகைகளாக காணப்படுகின்றன. அனைத்து வசதிகளையும் கொண்ட ஜனாதிபதி மாளிகைகள் இன்று மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த விடயத்திலே ஜனாதிபதி ஒரு அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்து அதற்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது. 5 ஜனாதிபதி மாளிகைகளை முதலீட்டுக்காக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பெந்தோட்டை, கதிர்காமம், மஹியங்கனை, அம்பிலிப்பிட்டிய, அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் காணப்படுகின்ற ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலா முதலீட்டுக்காக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஜனாதிபதி மாளிகைகள் மக்களுடைய பணத்தினால் அதனுடைய செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே மக்களுடைய பணத்தை வீண்விரயமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மூலம் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பெற்று அதன் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த ஜனாதிபதி மாளிகைகளை முதலீட்டுக்காக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இலங்கையை பொறுத்த மட்டிலே இன்று பதிவான முக்கியமான செய்திகள். நன்றி.